ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்கியலட்சுமியில் இந்த வார ப்ரொமோ வெளியே விட்டானுங்கப்பா. அதை பார்த்தோன்னே இருக்கிற கடுப்பெல்லாம் மொத்தமாக இறக்கணும் போல இருக்குது. அந்தளவுக்கு கோவம் வருதுங்க. எப்படி ஒரு பொண்ணை அழிக்கணுங்கிறதுக்காக இந்தளவுக்கு இறங்குவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணுன்னு இல்லைங்க, ஒரு கட்டின பொண்டாட்டின்னு கூட கொஞ்சம் கூட கருநிலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம கோபியை பார்த்து கேட்க தோணுது. இவர்கிட்ட இருக்க ஷெஃபை கூப்பிட்டு போய் இவங்க ஒய்ஃபோட அதாவது ரெஸ்டாரண்ட்டில் விட்டு அவங்களோட பிஸ்னஸை லாஸ் பண்ணுறாராமா. எப்பா உனக்கு மூளை வந்து இந்தளவுக்கு கொடூரமாக வேலை செய்ய யாரும் எதிர்பார்க்கலப்பா. நீ பண்ணுற தப்புனால தான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை ஒதுக்குறாங்க. இன்னும்மா புத்தி வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இந்த மாதிரி ஆண்களும் இந்த சில நாட்டில் இருக்காங்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ப்ரொமோ எடுத்தானுங்களோ என்னமோ. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப கருணை கொடூரமாக இருக்குப்பா சாமி, இதெல்லாம் பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த சவாலையும் ஜெயிச்சு காமிப்பேன்டான்னா யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் இருக்குது நம்ம பாக்கியாவோட ரியாக்ஷன். ஆனாலும் நம்பி அவங்க வந்துட்டு கைவிட்டாங்கன்னா ரொம்ப கடுப்பாகும்ல. இவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்கன்னு தெரியாது நம்ம கோபிக்கு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பழனி சார் பக்கபலமாக இருக்கும் போது இவங்க எல்லாத்தையும் சமாளிப்பாங்கன்றது நமக்கு தெரியும். நம்ம கோபிக்கு தெரியாமல் போயிடுச்சே, கண்டுபிடிச்சிடுவாருங்கிறது தெரியாமல் போயிடுச்சேப்பா தம்பி. இல்லைங்க, நம்ம பாக்கியோட ரியாக்ஷன் பார்க்க கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ இவ்வளோ சாஃப்டாக இருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக பாக்கியாவை அழிப்பேன், என் பசங்கள்லாம் விட்டு பிரித்து அவளை நடு ரோட்டில் அனாதையாக நிற்க வைப்பேன் அப்படிங்கிறாரு. டே கட்டின பொண்டாட்டியை அழிக்கிறதுக்காக எதுக்குடா இவ்வளோ கண்ணுங்கான கட்டிக்கிட்டு தெரியுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பார்த்தோன்னே இவன் கூடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போ செவுத்தில் போய் முட்டிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு கொடூர குரங்காடானி அப்படிங்கிற மாதிரி இருந்தது நமக்கே இப்போ தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ